எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு மேக் வின்னிங் எ ஹேபிட். எப்பொழுதும் வெற்றி அடையும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி? நமக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேர்ல்டு கப்பு நடத்துவாங்க. அதில் எஸ்பெஷலி இந்த ஒன் டே வேர்ல்டு கப் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். இப்போ ஒரு சார்ட்டு காட்டுறேன் பாருங்களேன். 1975லேருந்து அந்த வேர்ல்டு கப்பு நடத்துகிறாங்க. அது யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போவுமே ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறேன். அது நமக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகும். 1975 முதலாக நடத்தும் போது வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. 1979 வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. 1983 கபில் தேவ் தலைமையில் இருக்கிற இந்தியா அணி அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. அது ப்ருடென்ஷியல் வேர்ல்டு கப்புன்னு பேர் இருந்தது. 1987 பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. 1992 பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. 1996 ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. 1999, 2003, 2007 அப்படி 3 வாட்டி தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. 2011 மகேந்திர சிங் தோனி தலைமையில் இருக்க இந்தியா அணி வேர்ல்டு கப் ஜெயிச்சது. 2015 அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சது. இந்த 2019 இனி ஒரு வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது 11 வாட்டி வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அதில் 7 வாட்டி ஆஸ்திரேலியா ஃபைனல் போயிருக்கு. 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. 2 வாட்டி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறாங்க. இதில் 1999 இருந்து 2007 வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து கொடி கட்டி பறந்தது. அதாவது ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக ஆஸ்திரேலியா போனால் சொந்த மண்ணில் விளையாடுறாங்கன்னு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடறாங்கன்னு சொன்னால் கூட ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தது. ஆஸ்திரேலியா எந்த நாடுக்கு போய் விளையாடணும் சரி, ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்தாலோ, நியூசிலாண்டுக்கு வந்தாலோ, இங்கிலாந்துக்கு வந்தாலோ, சவுத் ஆப்பிரிக்கா, அங்கே போகிற இடத்துலையும் ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. வெற்றி 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 வெற்றி, எங்கே பார்த்தாலும் வெற்றி தான். அப்போது ஸ்டீவ் வா, அவர் தான் ஆஸ்திரேலியாவோட கேப்டனாக இருந்த டைமில் அவரை ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு. எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருக்கீங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்டீவா ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொன்னார். இது நமக்கும் வாழ்க்கையில் யூஸ் ஆகும். நிறைய கிரிக்கெட் டீம் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் தோத்தோம்? பேட்டிங் மோசமாக இருந்ததா, ஃபீல்டிங் மோசமாக இருந்ததா, இல்லையா, பவுலிங் மோசமாக இருந்தது, இதை யோசிப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஏன் ஜெயிச்சோன்னு உட்காந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ஒருவேளை நாங்கள் பேட் பண்ணும்போது 300 ரன் அடிச்சிருந்தோம்னா ஆப்போனன்ட் டீம் 250 ரன்னுக்கு அடிக்க வச்சு தோக்கடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விக்கெட்லாம் எடுத்து. நாங்கள் என்ன யோசிப்போம்னா, அந்த 50 ஓவரில் 300 ரன் அடித்தோம், நம்ம என்ன பண்ணால் இனி ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்க முடியும், அதுக்கு தான் வழி இருந்ததா? இந்த மேட்ச் நம்ம பண்ணலை, அடுத்த மேட்ச் பண்ண முடியுமா? இப்போ 250 ரன் ஆப்போசிஷன் அடித்தாங்க, அவங்கள இனி ஒரு 4-5 ஓவருக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆக்க முடியுமா? ஓகேவா? அப்போ 250ஓட கம்மியான ரன்ல 220க்கு ஆல் அவுட் ஆக்க முடியுமா? ஃபீல்டிங் பண்ணும்போது இந்த இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறோம், இதை விட பெட்டராக பண்ண முடியுமா? ஆப்போசிஷன் டீமில் இந்த ஆள் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு, எங்கெல்லாம் நிறைய ரன் அடிச்சிருக்காரு, அவரோட வீக்னஸ் என்ன, இனிமேல் அடுத்த மேட்ச்சில் அவரோட வீக்னஸ் பாயிண்டை பார்த்து அழகாக இனியும் கம்மியான ரன்லாம் அவனை அவுட் ஆக்க முடியுமா? இப்படியெல்லாம் யோசிப்போம். இதே வேற டீம் வந்து ஒரு மேட்சை ஜெயிச்சாங்கன்னா பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்க, ஜெயிச்சோம்ல அப்படின்னு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதை அனலைஸ் பண்ணுவோம். அதனால நாங்கள் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்கோம். இதாங்க வெற்றியோட ஃபார்முலா. வெற்றியை என்றைக்குமே கன்சிஸ்டண்டாக வெற்றி கிடைக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. எல்லாரும் உலகமே என்ன பண்ணுதுன்னா, தோக்கும்போது ஏன் தோத்துட்டோன்னு உட்காந்து பார்ப்பாங்க, அதுக்கு அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபீட்பேக் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் ஜெயிக்கும் போது பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிச்சா ஏன் ஜெயிச்சோன்னு உட்காந்து நிறைய ஆலோசனை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக ஜெயிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க. இதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஜெயித்தோம் அப்படின்ற. அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பவுமே சுகம் இருக்கணும், துக்கமே வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தா, ரஹீம் கா தோஹான்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஹிந்தி எடுத்து படித்தவங்க படிச்சிருப்பாங்க. அது எப்படி திருக்குறள் வந்து 1.25 அடியோ அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். தோஹா. நான் வந்து
அந்த தோஹாவோட விளக்கத்தை ஹிந்தியில் படிக்கிறேன். தோஹாவை படிக்கல, அதோட விளக்கத்தை படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே உங்களுக்கு அதுக்கு விளக்கமாக கூட பார்த்து தான் சொல்ல முடியும். நான் பார்த்து படித்து அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன். துக் மே ஹர் இன்சான் ஈஸ்வர் கோ யாத் கர்த்தா ஹை. துக்கம் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நினைவு செய்கிறார்கள். உண்மைதான். கஷ்டம் வரும்போது உடனே கடவுளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, கடவுளை நினைவு பண்ணுறாங்க, கஷ்டத்தை போக்குங்கன்னு வேண்டுறாங்க. லேக்கின் சுக் மே சப் ஈஸ்வர் கோ பூல் ஜாத்தா ஹை. ஆனால் சுகத்தில் இருக்கும்போது கடவுளை நினைவு பண்ணுன்றதே மறந்துடுறாங்க. அகர் சுகமே ஈஸ்வர் கோ யாத் கரே தோ, ஒருவேளை சுகமாக இருக்கும்போது கூட நீங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா? இருந்தா துக்கு கபி ஆயகி ஹி நகி, துக்கன்றது வரவே வராது. இது ரஹீம் சொன்னது இல்லை? நம்ம துக்கத்தில் இருக்கும்போது எல்லாருமே இறைவனை நினைக்கிற பழக்கம் வச்சிருக்கிறோம். சுகம் வரும்போது இறைவனை நினைக்கிறத மறந்துடுறோம். ஒருவேளை யாரு எப்பவுமே சுகத்தில் இருக்கும் போது கூட இறைவனை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு துக்கமே வராது. வெற்றிக்கும் சுகத்துக்கு தான் ஃபார்முலா. வெற்றி கன்சிஸ்டண்டா வரணும்னா தோக்கும் போது மட்டும் ஏன் தோத்தோன்னு அனலைஸ் பண்றதுக்கு பதிலாக ஜெயிக்கும் போது ஏன் இன்னைக்கும் ஜெயிச்சோம், இதை விட பெட்டர் அடுத்த மேட்ச் அதிகமான பர்சன்டேஜில் ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிக்கிற டீம் ஜெயிச்சுட்டே இருக்கு. வாழ்க்கையில் சுகமே சுகம் கிடைக்கணும்னா துக்கம் வரும்போது மட்டும் இறைவனை நினைக்கிறது, சுகம் வரும்போது இறைவனை மறந்துடுறதுன்றது இல்லாமல் சுகம் இருக்கும்போது இறைவனை நினைக்கிறவங்க துக்கமே அடைய மாட்டாங்க அப்படின்றது ரஹீம் கா தோஹாலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ வெற்றி கன்சிஸ்டண்டாக வர்றதுக்கான ஃபார்முலா புரிஞ்சுச்சா நமக்கு? ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.